சென்னை நுங்கம்பாக்கத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்துடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரத்துடன் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தற்பொழுது ஆலோசனைகள் இருக்கிறார். இந்த ஆலோசனை என்பது காங்கிரஸ் திமுக கூட்டணியை காப்பாற்றும் ஒரு இறுதிக்கட்ட முயற்சியாக அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக கூட்டணி அங்கமைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை முன்னெடுக்கக்கூடிய திமுக பல்வேறு கட்டங்களில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக திமுகவுடைய தலைமையிடமே நேரடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு பேசக்கூடிய பேச்சுவார்த்தை குழு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் கே.சி. பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவடங்கர் திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியுடைய பேச்சுவார்த்தை குழு திமுகவுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்து ஆலோசனை நடத்தியது. இது எல்லாவற்றையும் கடந்ததுக்கு பிறகு இதுவரையிலும் இந்த கூட்டணிக்குள்ளாக ஒரு சுமூக போக்கு என்பது இதுவரையில் ஏற்படவில்லை. காரணம், காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கை என்பது 41, திமுக கொடுக்க முன் வந்தது 21. இறுதியான பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் காங்கிரஸ் கட்சியுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு நடத்தியது. இந்த இரண்டு பேச்சுவார்த்தை குழு இந்த நடத்திய ஆலோசனைக்கு பிறகாக திமுக கூட்டணியில் சார்பாக காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் அதிகபட்சமாக ஒதுக்க முடியும் என காங்கிரஸ் கட்சிக்கு திமுக முன்வந்து அவருடைய தகவலை தெரிவித்து விட்டார்கள். அதே நேரத்தில் ஒரு ராஜ்யசபா தொகுதி என்பது காங்கிரஸ் கொடுக்கப்படும் என்றும் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் கடந்து காங்கிரஸ் கூட்டணியில் நீடிப்பது வேண்டும் என்ற கூடிய சூழல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சிலர் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது திமுக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியிருந்தது. காரணம், திமுக கூட்டணிக்குள்ளாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு உரிய அங்கீகாரத்தையும் இடத்தையும் கொடுப்பதற்கு ஏதுவாக திமுக தங்களால் முடிந்த அளவிலான அனைத்து முயற்சியும் எடுத்து வரக்கூடிய சூழல்ல திமுக கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடிய நோக்கில மாற்றுக் கட்சியுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது என்ற அந்த தகவல் என்பது பெரிய ஒரு கசப்புணர்வை திமுகவுடைய தலைவர் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையை பொறுத்து இருக்கக்கூடியவர்கள் திமுகவுடைய தலைவரிடம் பேசியதுக்கு பிறகாகவும் அதற்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடத்த முடிந்து அவர்கள் வேண்டிய இடங்களை கொடுப்பதாக தெரிவித்த போதிலும் அதிகப்படியான தொகுதி எண்ணிக்கைகளை கேட்டுக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து இது போன்ற ஒரு மாறுபட்ட நிலைப்பாட்டுடன் இருப்பது பெரிய ஒரு மனக்கசப்பை கூட்டணிக்குள்ளாக ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த கூட்டணியுடைய இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை முதலமைச்சருடன் மேற்கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். அவருடன் சந்திக்கக்கூடிய நேரங்களில் எந்த போன்ற கோரிக்கையை முன்வைப்பது மட்டுமின்றி என்ன செய்யலாம், அதே போன்று ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கேட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் 41, அதிலிருந்து அவர்கள் கேட்க இறங்கி வருவதற்காக வாய்ப்புகள் என்பது தெரியாத சூழல்ல 21 இடங்கள் சொல்லிய திமுக 25 இடங்களை கொடுக்க முன் வந்திருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தேவைகள் என்னவாக இருக்கும் என்பதை தற்போது ஆலோசித்து வருகிறார்கள். மேலும் காங்கிரஸுக்குள்ளாகவே ஒரு முரண்பட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக 2 கட்சிகளுக்கான முரண்பாடுகள் இருக்கின்றன காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே. ஒன்று, காங்கிரசுடைய மூத்தவர்களுடைய ஒரு தரப்பினரிடமும், மற்றொன்று அடுத்த கட்டத்துக்கு கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் தலைமை என்று ஒரு பிரிவும் என 2 பிரிவுகளாக காங்கிரஸ் அறியப்படுகிறார்கள். அதில் சோனியா காந்தி அவர்கள் அல்லது கார்கே அவர்கள் உள்ளிட்டவர்கள் திமுகவுடன் கூட்டணியை தொடர வேண்டும், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய இந்த நெடுங்கால பந்தத்தை தொடர வேண்டும், இந்திய அளவில் ஒரு இந்தியா கூட்டணி என்று அமைப்பதற்கும் அதே போன்று தேசிய அளவிலான ஒரு கூட்டணிக்கு வலுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு சூழல்ல இந்த கூட்டணியில் பிளவும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதால் சுமூகமான பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.